ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ கண் கலங்கினதும் கவலைப்பட்டதும் கண்ணீர் வடித்ததும் போதும்னு தான் உன்னை காப்பாற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு பிடிச்சது போல நடக்கும்படி செய்வதற்காக, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்வதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன். இந்த கருப்பசாமி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே? உன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும் நான் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் உனக்கு சுகமாக சந்தோஷம் கிடைக்கும் விதத்தில் நடத்தி முடிக்க போகிறேன். உன்னுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும்படி எப்போவுமே அமைதியாக இருக்க பழகு. நீ அமைதியாக இருந்தினாதான் உன் உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் நல்ல சுகமாக அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியும். எப்போதும் மனோதிடத்தோட தைரியமாக இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உன் மனம் மகிழும்படியாக உனக்கான நல்ல காரியங்களை இந்த கருப்பசாமி நானே நடத்தி முடிச்சிருவேன். நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் நல்லதாகவே நடந்து முடியும் என் செல்லமே. எப்போவுமே உன் கவனத்தையும் சிந்தனைகளையும் செதற விடாம உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட இரு. இது நடக்குமோ அது நடக்குமோன்னு பயப்படுறத விட என்னை மீறி எதுவும் நடக்காதுன்னு நீ பரிபூர்ணமாக என் மேல நம்பிக்கை வைக்கணும். உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்றைய கடைசி நாளாக இருக்கும்படியும் கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி செய்ய வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த நற்செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்த உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியாளனாக மாற்றுவதற்காகவும் தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு உன்னை காத்து அருளக்கூடிய கருப்பனாக நான் இருக்க போகிறேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் அவங்க தலையெழுத்துன்னு ஒன்று எழுதப்பட்டிருக்கும். தலைகீழா அது எழுந்துச்சு நின்னாலும் அவங்க தலையில் எழுதுனது நடந்தே தீரும். அப்படி உனக்கு தலையெழுத்தாக எழுதப்பட்ட சில விஷயங்களால் இத்தனை காலமாக நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்ட. அதனால தான் இனிமேலும் உன்னை கண்கலங்க விடக்கூடாதுன்னு உன்னை காப்பாற்றி உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தே தீரும். உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களையும் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களையும் விட்டு கடந்து போக கற்றுக்கோ. நீ மற்றவங்க மேலே எந்த அளவுக்கு அன்பா பாசமாக இருக்குங்கிறதையும் உன்னுடைய வலிமை திறமை அருமை பெருமை என்னங்கிறதையும் அனைவருக்கும் உணர வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். உன் அன்பின் ஆழம் எப்படிப்பட்டதுங்கிறத உன்னை உதாசீனப்படுத்துகிறவங்களுக்கு நான் தெரிய வைக்கிறேன். வாழ்க்கையில் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்குவேன்னு நிம்மதியாக இரு. நிறைய யோசிச்சு இப்போதெல்லாம் உன் மனசு குழம்பி போயிருக்கு. சில நாட்களாகவே என்னை வணங்கக்கூட உனக்கு சரியாக நேரம் இல்லாமல் எதையாவது யோசிக்கிறதும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டும் நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்க. இப்படியே எல்லாத்தையும் யோசித்து கவலைப்பட்டு நீ தளர்ந்து போய் இருப்பது தெரிஞ்சுதான் உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்ப இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன். நீ எனக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறியோ, என் மேலே பக்தியோடு என்னை வணங்க எவ்வளவு நேரம் செலவிடுகிறாயோ அந்த நேரம் எல்லாம் உனக்கான சக்தியை அதிகப்படுத்தும் நேரங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னை வணங்க வணங்க உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன் மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்லதையும் நான் நடத்தி தர்றேன் என் தங்கமே. உன் மனசில் சோகம் நிறைஞ்சு இருக்கும்போதும் கண்களில் இருந்து கண்ணீர் வலியும் போதும் நான் சொல்கிற 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கருப்பசாமி என் கூட தான் இருக்காரு, இப்போவும் என் கூட தான் இருக்கிறாரு, இனிமேலும் என் கூட தான் இருப்பாருன்னு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டினா ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நீ புதுசாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்
இந்த பூமியில நிறைய உருவாகிக்கிட்டு தான் இருக்கு. நீயும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும் புதுசு புதுசா அனைத்தையும் தெரிஞ்சு கொள்ளவும் தயாராயிரு. நீ மகிழும்படியாக, நீ சந்தோஷப்படும்படியாக பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ எனக்கு நன்றி சொல்லி நிம்மதியாக புத்துணர்வோட உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் செய்யும்படி உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். நீ விரும்பிய வாழ்க்கையவே அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். ஆரோக்கியமும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உனக்கு உருவாகும். நீ திட்டமிட்டதை விட உன் பொருளாதாரம் மேம்படும். எப்பவும் இந்த கருப்பசாமியவே நம்பி இருந்தீனா இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். காரணம் இல்லாம நான் எதுவும் செய்யறதில்லைன்னு உனக்கு தெரியும் தானே. காரணம் இல்லாம நான் உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டேன். கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை தாண்டி எப்படி ஜெயிக்கிறதுன்ற வழிகளையும் நான் காட்டியே தீருவேன். உளியை வச்சு செதுக்கும் போது தானே சாதாரண கல் சிலையாக மாறுது. அதே போல நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து வலியையும் வேதனையும் உருவாக்கும் போதுதான் உன் மனசு வலிமையும் தைரியத்தையும் அதிகம் பெறுது. நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போது உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாய் பார்க்கக்கூடிய மனசோட இருந்தினா தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரைக்கும் நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. நீ வாழ்க்கையில முன்னோக்கி போவதற்கு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் உன் வாழ்க்கையில உன்னால எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் என் செல்லமே. உன் குடும்பத்துக்காக நீ உழைக்கிறதும் படாத பாடுபடுறதும் கஷ்டப்படுறதும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா உன் குடும்பம் முன்னேறி நீயும் உன் பிள்ளைகளும் உன்னுடைய வாரிசு தலைமுறைன்னு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும்படியும் நீ கண்ட கனவெல்லாம் நனவாகி நிம்மதியாக வாழும்படியும் இந்த கருப்பசாமி அருள் செய்ய போறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. இனி நடக்க போறது எதை நினைச்சும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்ல முறையில வெற்றிகரமா நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உன் முகத்தில் புன்னகையும் நெற்றியில் என்னுடைய விபூதியையும் வச்சுக்கிட்டினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி உன் வாழ்க்கையில உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என இப்போதே உனக்கு உறுதியளிக்கிறேன். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்பாக நிச்சயமாக கோபுரத்தின் உச்சியில அமர வைப்பேன். என்னை மனசார வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த குறையும் இருக்க விட மாட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மைகளாக மட்டுமே நடக்க போகுது. இத்தனை நாளாக கஷ்டங்களை அனுபவிச்ச உனக்கு இனி எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை உயரும்படியும் செய்ய போறேன். ஓம் கருப்பசாமி போற்றி.